தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது. மத பிரச்சனைகள் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அது திராவிட ஆட்சிகளின் காலகட்டத்திலே, திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு அமைதியான இடமாக இருக்கிறது. இவங்க ஆட்சி இருக்கக்கூடிய எந்த இடத்திலாவது மத நல்லிணக்கமும் அமைதியும் இருக்கா? அப்ப யாரால மத பிரச்சனைகள் உருவாகுது? யாரால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் மனிதர்களாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உருவாக்கி தந்திருக்கிறது. மதவெளி பேர்வழி யாருங்க? இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா மோடி அரசாங்கத்துடைய அரசாங்கம் இருக்குது. இன்னைக்கு நாங்க 15 மாநிலங்களுக்கு மேல ஆட்சியில் இருக்கிறோம். எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கலவரம் நடந்துகிட்டு இருக்குது? எந்த இடத்துல ஒரு கோர்ட்டுடைய தீர்ப்பை பிஜேபி அரசாங்கம் எந்த இடத்துல தடுத்து நிறுத்தி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வெக்கங்கட்ட அரசாங்கம் தவிர வேற எந்த அரசாங்கம் செஞ்சிருக்குன்னு கேட்கிறேன். எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் இங்க எதிர்ப்பாங்க. அடிமைப்படுத்த கூட்டமா பாக்குறாங்க. மதவெறி யாருக்கு இருக்குன்னு கேட்கிறேன் நான். பிஜேபி தலைமையிலான இந்த கூட்டணியில எந்த கட்சி ஒரு மதத்தினுடைய அடிப்படையில் பேர் வச்சிருக்குன்னு சொல்லுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண்ணுக்கு ஒரு வன்கொடுமை நடந்ததுல அப்ப எங்க போனானுங்க? எல்லாம் கக்குசூல் உட்காந்துவானுங்க. வீட்டில் இருக்கிற அந்த கக்குசூல் போய் உட்காந்துக்குவானுங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி கோயில் அந்த பெண்ணுக்கு ஒரு வன்கொடுமை நடந்ததுல அப்ப எங்க போனானுங்க? வரமாட்டாங்க. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் செத்தாங்கல்ல, அங்க எங்க போனாங்க? வரமாட்டாங்க. கரூர்ல 41 பேர் இறந்தாங்கல்ல இந்த அரசினுடைய கையாளாகத்தனத்தினால, அப்ப எங்க போனாங்க? வரமாட்டாங்க. இது எதுக்குமே வரமாட்டாங்க. மக்கள் பிரச்சனை பேசணும்னா வரமாட்டாங்க. இந்த அஜித் குமார் அடிச்சு கொண்டார்ல, நேத்து கூட நம்ம தர்ம போராளி ராஜா சொன்னார்ல, என்னையும் கைது பண்ணி கொண்டு போய் அஜித் குமார் மாதிரி அடிச்சு கொள்ள பாக்குறீங்களான்னு கேட்டார்ல. அதுல கூட கேட்டாரு ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்து, ஏமா நம்ம சிவகங்கை மாவட்ட போலீஸ் தானே அடிச்சாங்க, அப்படித்தான் அடிச்சுதானே கொன்னாங்க அப்படின்னு கேட்டார்ல. எனக்கு வெக்கமா இருக்குங்கிறார். சிவகங்கை மாவட்டத்தோட மண்ணின் மைந்தன் அந்த ஊர்ல இருக்கிறதே வெக்கமா இருக்குங்கிறார்.